காஃப் அண்ட் ஃபீவர் டோன்ட் வரி கர்ப்பிணி பெண்களே, மழைக்காலம் தான் இனிமேல். எல்லாருக்குமே இந்த சளி காய்ச்சல் நிறைய இருக்கு. அந்த சளி காய்ச்சல இந்த பேபிக்கு தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இது வந்து நீங்க 1 மாசம் பேபியை வச்சிருந்தாலும் சரி, 9 மாசம் பேபி வயிற்று இருந்துச்சுன்னா உங்களோட டெம்பரேச்சரை விட பேபியோட டெம்பரேச்சர் 1 டிகிரி அதிகம் இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு 100 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாப்பாக்கு 101 டிகிரி இருக்கும். உங்களுக்கு சளி காய்ச்சல் இருக்குன்னா அதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ட்ரீட்மெண்ட், நல்ல ரெஸ்ட் தேவை. 7 நாளைக்கு 7 நாள் உங்கள் உடம்புல வந்து ஒரு உலக போரே நடந்துட்டு இருக்கும். எல்லா வெள்ளை அணுக்களும் இந்த பாப்பாவை காப்பாற்றுறதுக்காக பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோங்க. ஸோ அதனால அதுக்கு உங்கள் உடம்பு ஒத்துழைக்கணும்னா ஃபுல் ரெஸ்ட் தேவை. சளியாக இருந்தாலும் சரி, காய்ச்சலாக இருந்தாலும் சரி. நம்பர் 2, 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ காய்ச்சல் வந்து 1 டிகிரி கூட இருக்குன்னா அதுக்கு 1 லிட்டர் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நம்ம காய்ச்சல் இருக்கும்போது நம்ம உடம்புல இருந்து வேர்வை நிறைய போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கும். ஏசி ரூம் இருந்துச்சுன்னா ஏசி ரூமில் எடுத்துக்கோங்க. ஆனால் தண்ணி 2.5லேருந்து 3 லிட்டர் கட்டாயம் குடிக்கணும். 3வது பேராசிட்டமால் மாத்திரை. இந்த 650, 920 இந்த மாதிரி கட்டின நம்பருக்குலாம் பயப்படாங்க. சாதாரண 500 மில்லிகிராம் பேராசிட்டமால் மாத்திரை. காலையில் 2, மத்தியானம் 2, சாயங்காலம் 6 மணிக்கு 2, நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி 2. இதை தொடர்ந்து 3 நாள் சாப்பிடுங்க. 3 நாளில் சளியாக இருந்தாலும் ஃபீவராக இருந்தாலும் இந்த பாப்பாவை பாதிப்படையாது. இந்த 3 நாளைக்குள்ள இந்த 4வது ஸ்டெப் எடுங்க. தேவையெல்லாம் போய் ஊசி ஈசி மாத்திரை ஆன்டிபயோட்டிக் ஃபார்மசியில் வாங்குற அதெல்லாம் பண்ணாது. பேராசிட்டமால் மாத்திரை ஒன்று தான் பாப்பாவுக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு பாதுகாப்பு. அளவுக்கு முன்னால் அமிர்தம் நஞ்சு. அதே மாதிரி அதையும் 8 மாத்திரைக்கு மேலே சாப்பிடாதீங்க. 2 நாளில் ஃபீவர் குறையுதுன்னா மாத்திரை கம்மி பண்ணிக்கலாம். காலைல 1, மதியானம் 1, சாயங்காலம் 1, ராத்திரி 1. மாத்திரை வந்து உங்களுக்கு பாதிப்பு உடஞ்சிட்டு காய்ச்சலில் கஷ்டப்படாதீங்க. காய்ச்சல் நீங்கள் உங்களுக்கு இருக்கிறத விட இந்த பாப்பா யார்கிட்ட போய் கேட்கும்? 12 வாரத்துக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் பேபி வயிற்றுக்குள்ளே இறந்து போனாலும் போகும். ஸோ அதனால் இதை பாதுகாக்கிறதுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் தான் இந்த வீடியோ. உங்களுக்குள்ள காய்ச்சல் வந்து அது தன்னால சரியாக போகும். ஸோ சளியாக இருந்தாலும் காய்ச்சலாக இருந்தாலும் முதல் ஸ்டெப் ரெஸ்ட், தண்ணி, பேராசிட்டமால். இது 3 தான் உங்களுக்கு கட்டாயம் தேவை. 4வது பாயிண்ட், கட்டாயம் இந்தியாவில் இருக்கிறனால நம்ம எடுத்துக்கிறோம். அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிறனால கட்டாயம் எடுத்துக்கணும். மழைக்காலனால மலேரியா டெஸ்ட் கட்டாயம் எடுக்கணும். QBC, MP, MF அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா லேப்லையும் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து டெங்கு. இது 2மே கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் வேற. ஸோ அதனால அதை நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு இது சாதா காய்ச்சல் தான் நம்ம வீட்டுக்கு வராது அப்படின்னு நினைக்காது. இந்த பாப்பா தான் முக்கியம். ஸோ இந்த 2க்குள்ள டெஸ்ட் கட்டாயம் எடுக்கணும். 3வது யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி. 6 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா குறப்பிரசவம் ஃபீவர் இருக்கும்போது தன்னால் ஆயிரும். அதனால் அதை தடுக்கணும்னா யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி கட்டாயம் எடுக்கணும். அது நீங்கள் பக்கத்தில் லேப்லேயே போய் எடுத்துக்கலாம். இதுக்காக நீங்கள் வந்து ஆஸ்பத்திரியில் போய் அட்மிஷன் ஆகணும், டாக்டர்கிட்ட போகணும், அதெல்லாம் இது பண்ணாதீங்க. வீட்டிலேருந்து உள்ள முதலுதவி தான் இந்த பாப்பாக்கு பெஸ்ட்டு. நல்ல ஒரு ஏசி ரூம், அமைதியாக இருக்கணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது. பாடி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்திங்கன்னா உள்ள உடம்புல இருக்க வெள்ளை அடுக்கல் எல்லாருக்கும் இந்த வைரஸ் இருந்தால் வைரஸை போக்கிறோம், காய்ச்சல் இருந்தால் காய்ச்சலை போக்கிறோம், ஜலதோஷம் இருந்தால் ஆவி பிடிங்க. வீட்டில் இருக்கிற வெந்நீயை ஒரு சட்டியில் வச்சுட்டு அந்த ஆவியை நல்லா போர்வை போத்திட்டு ஒரு சேரில் உட்காந்துட்டு ஆவி பிடிங்க. ஆவி வந்து 5 நிமிஷம் பிடிங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு 5 நிமிஷம் பிடிங்க. நல்ல உள்ளுக்குள்ளார வந்து அந்த சூடு ஆவி உள்ளே போக போக உங்கள் உடம்போட எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இதை தவிர கஷாயம் குடிக்கிறேன், அதை குடிக்கிறேன், இதெல்லாம் வீட்டில் சொல்கிறதெல்லாம் செஞ்சுக்கோங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஃபார்மசியில் வந்து மருந்து வாங்குறேன், பக்கத்தில் போய் ஒரு ஊசி போட்டு வந்துட்டேன், இதை சொல்லிட்டு உங்களை ஏமாற்றிக்காதீங்க. இந்த பாப்பா உங்களால் ஏமாறக்கூடாது. இந்த பாப்பாக்காக உள்ள வீடியோ. இந்த மாதிரி குழந்தைகளை பாதுகாக்கணும்னா இந்த மழை காலத்தில் வர காய்ச்சல், ஜலதோஷத்துக்கு இதான் முதலுதவி. இதை முதல்ல கரெக்டாக செய்யுங்க.